நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் உதித்த அந்த அன்பை இன்றைக்கு நாம் காணும்படியாக எங்கும் மலைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் கடந்து வந்தாலும் நாம் தொடர்ந்து கடந்து சென்ற அந்த அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் இந்த கூட்டம். அருமையான நம்முடைய ஊழியர் சார் அருண் ஜோஷும் அவர் கேட்டுக்கொண்டார்கள். அது போலவே இந்த நாளிலே வெட்டிங் டே வருகிறதையா, அன்றைக்கு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் வைத்துக் கொள்ளலாம் என்று. வெட்டிங் டே கூட ஒரு முக்கியப்படுத்தவில்லை, கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவருடைய நான் சொன்னேன், 30 விழாவாக வைங்கள் என்று சொன்னேன். வெட்டிங் டே, கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர். அருமையான சார் அங்கே போட்டிருக்கிறார். அவருக்குள்ளே அம்மாவும் அம்மாவுக்குள்ளே அவருமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதனுடைய அர்த்தம் அவருக்கு தான் சொல்லுங்க. 1 ஸ்கொயர்னா 1 + 1 அர்த்தம். 1 + 1 1 பெருக்கல் 1. ஆமா, 1 பெருக்கல் 1. இப்போ அருள் ஏஞ்சல். ஆமா. உலக பிரகாரமாக பொதுவாக 1 + 1ன்னா 2ங்க. ஆவிக்குரிய பிரகாரமாக 1 + 1 தான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் 33 ஆண்டு காலமாக சுமந்து தப்பி வைத்து தேவனாய் கர்த்தர் 34வது ஆண்டிலே திருமண நாளை காணும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அதோடு நான் கிறிஸ்துமஸ் கேலண்டர் உண்டாக இரண்டால் கேரள ரவுண்டே சார் மறப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்பாக கிறிஸ்துமஸ் கேரள ரவுண்டு கடந்து வந்துதான் நீங்க நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தோம். ஆமென் சொல்லுங்க. அப்போது ரொம்ப டப்பா இருந்துச்சுங்க. அப்பெல்லாம் ஏற்று உங்களை கூப்பிடுறதா அல்லது வெளியே அனுப்புறதா எல்லாரும் சொல்ல ஒரே போராட்டம். ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம், கர்த்தருடைய தாசர்கள், ஊழியர்கள், பிள்ளைங்க அவங்க நம்ம ஏத்துக்கிறாங்களே, ஏத்துக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், அந்த ஊர்ல தூசியை தட்டி விட்டு வந்திருப்போம், அந்த தூசி பேசுன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அப்படியே அந்த ஜெபம் இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் அவர்களை ரட்சித்து தேவனுடைய சமூகத்திலே விசேஷமான ஊழிய பாதையிலும் ஐயா அவர்களை அழைத்து தேவனாய் கர்த்தர் இரக்கம் செய்து குடும்பமாக கொடுத்த அருமையான பெண் பிள்ளைக்காகவும் நம்முடைய தம்பிக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். அந்த வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே நான் 3 வசனங்களை முதலாவது நான் சொல்லி விடுகிறேன். 51ஆம் அதிகாரம் 2, 3 ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 65:11 ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் வாசிங்க. நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகம் பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதின் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதின் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஆபிரகாமே சொல்லிட்டு கீழே நம்மையும் சீயோனே சொல்லிக்கிறார். சீயோன்றா சபையில வந்திருக்கிற மக்களுடைய வாழ்க்கை, குடும்பத்தை அது குறிக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். அது அப்படியாக 11 நீங்க 65:11 வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க, இன்னொருத்தர் வாசிங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன், பாதையில் எல்லாம் சொல்லுங்க. வருஷத்தின் கடைசியில வந்துட்டோம். ஒரு புதிய ஆண்டை கர்த்தர் நம்மை காண செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நேரத்தை பார்த்தவர்கள் இன்றைக்கு நாம் காண முடியவில்லை. நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்தும்படியாக விசேஷமா அப்போஸ்தலர் 3 கடைசி வசனத்தை இன்னொருவர் வாசிக்கலாம். அவர் உங்கள் எல்லாரையும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ மேல இருந்து வாசிக்கும் போது உங்களுக்கு
அவருடைய தீர்க்கதரிசனுடைய உடன்படிக்கை, அவருடைய பிறப்பின் காரியங்கள் எல்லாமே அதில் போடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நிறைய பேர் உயிர்த்தெழுதல் என்று நினைப்பாங்க. ஆக்சுவலா இந்த வசனம் வந்து பிறப்பின் வசனம் தான். ஆமென் சொல்லுங்க. அவர் மடியில இருந்தார், அவரோடு கூட இருந்தார், அவரை அங்கிருந்து அனுப்பினார், உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அவருக்கு ஏற்கனவே இயேசு என்ற பேருருவாயாக தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பொல்லாங் என்றால் பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி அதை தீர்க்க தரிசனமாக இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இதனாலும் கூட அருமையான இந்த 3 வசனம் 3 முப்பொரு விழாவுக்காக கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 51:2 நாம மறுபடியும் வாசிக்கும் போது முதல் வசனமே இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட வெட்டி எடுக்கப்பட்ட கல்லையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குடியும் பாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இயேசு அவர் எல்லா இடத்திலும் இயேசு வந்து விடுகிறார். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்காக இந்த பூமியில் வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது வசனம் ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியும் நோக்கி பார்க்க சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு கணவன் மனைவியாக அருமையான ஐயா அவர்களும் சகோதரியும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே இவர்களை ஏன் நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்றால், அன்றைக்கு ஆபிரகாமையும் சாராளையும் ஏன் நோக்கி பார்க்க சொன்னார் என்றால், சாட்சியாக வாழ்ந்து இந்த உலகத்திலே ஒரு விசுவாச தகப்பனும் தாயுமாக மாறிவிட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற குடும்பங்களை நோக்கி பார்த்தோம்னா நம்ம பின்வாங்கி போயிருவோங்க. ஏனென்றால் நிறைய குடும்பங்கள் நிறைய சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இல்லற வாழ்க்கையில கிறிஸ்துவர்களா இருக்கிறவங்க கூட டைவர்ஸும், கிறிஸ்துவர்களா இருக்கிறவங்க கூட பலவிதமான பிரச்சனைகளோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 33 ஆண்டு காலமாக இன்றைக்கு சகோதரியும் அருமையான ஐயா அவர்களும் அன்பு செலுத்தி இன்றைக்கு அனைவருக்கு சாட்சியாக தாங்கி வந்து கொண்டிருக்கபடினால் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நோக்கி பார்க்குது என்று சொன்னால் பிள்ளைகளும் பெற்றோர்களையும் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவர்களை நோக்கி பார்த்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களுக்கு அமிதமாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இல்லற வாழ்க்கையிலே இன்றைக்கு அமிதமாய் இணைத்து கர்த்தர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் மெயினானது என்னவென்றால் தேவனுடைய அன்புதான். நாமும் கல்யாணம் பண்ணவங்க 32 வருஷம் 33 வருஷம் 28 இங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாரும் திருமணம் பண்ணவங்க சில நேரத்தில் கூட ஒருத்தர் இப்படி சொன்னா 35 வயசுல இருந்த 35வது ஆண்டுல என்கிட்ட கேட்டாருங்க, திருமணம் பண்ணது தேவ சித்தமா இல்லையான்னு சந்தேகமா இருக்குன்னாரு. 35 வருஷம் கழிச்சு சந்தேகமா இருக்குங்க. 35 வருஷம் கழிச்சு சந்தேகமா இருக்கு. நாங்க ஆச்சரியமா போச்சு, 35 வருஷம் எப்படி இங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு. சந்தேகத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இன்றைக்கு வந்து கிறிஸ்துவ திருமணம், கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் வெற்றியாக வாழ வேண்டும். இன்றைக்கு அருமையான ஐயா அவர்களுக்கும் சகோதரிக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கிறிஸ்துவ குடும்பங்கள், விசேஷமா பெண்டிகாஸ்ட் குடும்பங்கள் கூட பிரிந்து அன்பில்லாமல் பல பிரச்சனைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அமிதமாக கல்யாணம் முடித்தவர்கள் மாத்திரமல்ல, அமிதமாக தேவனுடைய சமூகத்திலே ஏற்கனவே இன்றைக்கு மதில் மேல் பூனையாக சில பேர் இருக்கிறாங்க. என்னவென்றால், கல்யாணம் முடிக்கணுமா வேணாமா, அப்பா இந்த அலைன்ஸ் வேணாம், அந்த அலைன்ஸ் வேணாம், இந்த அலைன்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு 35 தாண்டி ஒருத்தர் 45 வந்து நிற்கிறாங்க. அப்படின்னு சொல்லுங்க, கல்யாணமே வேணாங்க, கல்யாணமே வேணாம், எதுக்கு வம்பு அப்படின்னு. சில பேர் இப்படி கல்யாணம்னா பயந்து கொண்டிருக்கிறார். சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, எதுக்கு வம்பு, நம்ம வந்து அன்னகரா மாறிடுவோம், அன்னகராக மாறி விட்டுருவோம், ஒவ்வொருத்தரோட போட அப்படின்னு. ஆனா அன்னவராக சொல்லி இருக்கிறார், அன்னகரமாக ஆக்கப்பட்டவர் உண்டு, தங்களே அன்னவர்களாக ஆக்கப்பட்டவர் உண்டு, தேவருடைய ராஜ்யத்திற்காக. வரங்கள் இல்லாம அதெல்லாம் செயல்பட முடியாதுங்க, கட்டாயம் படுத்தக்கூடாதுங்க. கட்டாயம் அவங்களுடைய வரங்கள், நம்முடைய சபை இடத்துல திருமணம் பண்ணிட்டு ஊழியம் செய்யும். திருமணம் பண்ணாம இருந்தா அது மாதிரி உங்களுடைய அழைப்பு எப்படிங்க அந்த வழி தான். நான் இங்க இருக்கிற 10 ஊழியர்கள் நீ வந்து கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேன்னா அது மகாபுரிய தப்பு. ஏன்னா 12 அப்போஸ்தலரும் திருமணம் பண்ணவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் பவுல் கூட என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 7:7 என்னை போல இருந்தவுடன் நடந்தான், ஆனாலும் அவங்களுக்கு குறித்த ஒரு வரங்கள் இருக்கிறது அங்கே சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4வது கூட்டம் என்ன தெரியுமா? 4வது கூட்டம், 3 கூட்டத்தில் சொல்லிட்டேன் திருமணம். 4வது கூட்டம்
பிரிந்து வாழுகிற கூட்டம். பிரிந்து வாழுகிற கூட்டம். 70 வயசு ஒரு அம்மாவுக்கு, 78 வயசு ஒரு ஐயாவுங்க. அவங்க டைவர்ஸ் கேட்கிறாங்க. அன்பு இல்லை, விட்டு கொடுத்தது இல்லை, ரொம்ப தூரமா போயிட்டாங்க. இது 4வது கூட்டங்க. நிறைய பேர் அப்படி வாழ்றாங்க. அது விசேஷமாக கிறிஸ்டியன் தான். கிறிஸ்டியன் நிறைய வாழ்றாங்க. அதை தவிர்த்து நிறைய பெண்டிகாஸ்டல் டைவர்ஸ் வந்துருச்சு. இப்படி இல்லற வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்க நாட்களிலே அருமையான அருஞ்சோஸ் ஐயாவும் அம்மாவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தாங்கி சுமந்து அந்த அன்பை பகர்ந்து 33 ஆண்டுகள் கழித்து 34வது ஆண்டில் பிரவேசித்திருக்க உங்களை கரங்களை தட்டி எல்லாரும் வாழ்த்துவோம். கிறிஸ்துவ உலகத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆதியாகமம் 24:67 வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 4:10 நிமிஷத்தில் படிக்கிறேன். 24:67 வாசிக்கலாம். ஆதியாகமம் வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கவனிங்க, அப்புறம் பேசிக்கலாம். 10 நிமிஷம் தண்ணியில் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இல்லற வாழ்க்கையில திருமணம் பண்ணி இருக்கிற பாஸ்டர்ஸும் சரி, கருடைய பிள்ளைகள் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்றைக்கு உலகமே தேவ அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இல்லற வாழ்க்கை இன்னைக்கு உலக பிரமாரம் சினிமாக்கார அத்தனை பேர் ஒருத்தர் 100 கோடி வீட்டை கட்டி வச்சுட்டு மனைவியை டைவர்ஸ் பண்றாங்க. அதுதான் ரஜினிகாந்தனுடைய மருமகன். யாருங்க? ரஜினிகாந்தனுடைய மருமகன். இன்னும் அநேகருடைய குடும்பங்களிலே சமாதான காரணம் அன்பு குறைந்து போய்விட்டது. மனைவி செலுத்த வேண்டிய அன்பு செலுத்தவில்லை. மனைவியிடத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். அவர்கள் கீழ்ப்படிவதில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த இந்த வசனத்தை நாம் அடிக்கடி வாசித்திருக்கோம். இது இருவரும் தனியான ஒரு செப்பரேட் ரைட்ல அன்பு செலுத்துறாங்க. உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில யாருமே இல்லாமல் எல்லாம் இழந்து போய்விட்ட சூழ்நிலைகளை நீங்கள் உண்மையாக அன்பாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 2வது இந்த வசனத்துல ஒரு மனைவி தாயின் ஸ்தானத்துக்கு அவர் கடந்து வருகிறார். அருமையான சகோதரி, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க அருள் ஐயாவுக்கு கவனிங்க. நீங்க ஒரு தாய். கரங்களை தட்டுங்க. சிரிக்கிறாங்க. என்ன ஐயா புதுசா தாய்க்கிறாரு? அப்படிதான் இந்த வசனம் அதான் சொல்றேன். அதுதான் சொல்ல வர்றேன். பாருங்க, தாய் இழந்த இடத்துல யார்? தாரம் வந்துட்டாங்க. உண்மையான ஒரு அன்பு, ஆழமான ஒரு அன்பு யாருக்கு? எல்லாருக்கும் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படி போலவே கணவன் கூட ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே வர வேண்டும். இன்னொரு அம்மா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவன் கணவனை என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவாங்க. என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவாங்க. அப்படி போலவே இங்க இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் நேசித்தல் அன்புதான் இன்றைக்கு எல்லா இடத்திலும் குறைந்து போயிருக்கிறது. ஒருத்தர் சொன்னா, என்னுடைய மனைவிடத்தில் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கூட நான் தனியா பேசுறது இல்லைங்க. காரணம் பிஸி, வேலை, அங்கே போயிடுறாங்க. ஒரு 20 நிமிஷம் கூட இன்றைக்கு பேச்சுவார்த்தைகள் குறைந்து போய்விட்டது. ஒன்றாக இவர்கள் செப்பரேட் லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல இவர்கள் நேசித்து உண்மையாக இருந்தாங்க. ஒருவர் சொல்லிடுறாரு, என்னுடைய பர்சனல் லைஃபை பார்க்காதீங்க அப்படிங்கிறான். ஒரு பாஸ்டர் சொல்றாங்க, பர்சனல் லைஃப்ல நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், என் ட்ரெஸ்ஸை பாரு, என் பிரசங்கத்தை பாரு அப்படிங்கிறாரு. பர்சனல் லைஃப்னா நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுங்க. ஒரு பாஸ்டர் சொல்றாருங்க, விட்டுட்டாங்க. தன் மனைவிக்கு துரோகம் பண்ணி இன்னொரு மனைவியை சேர்த்துட்டார். என்னன்னு கேட்ட போது நான் பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக ஆபிரகாமுக்கு 2 இல்ல, கேத்துரான இன்னொரு மனைவி இருந்துச்சு, 3 கூட வைப்பேன், என் பிரசன் லைஃப்ல தலையிடக்கூடாது. உண்மையில் நடந்த சொல்லுங்க. அவனையும் பின்பற்றி கொஞ்சம் பேர் போயிட்டுட்டாங்க. இதுதான் ரொம்ப கவனம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஊழியர்கள் சரி, இந்த திருமண நாள்ல நான் வித்தியாசமான எனக்கு ஆவியான நேற்று இரவு 2 மணிக்கு தான் படுத்தேன். உங்களுக்காக செடிக்கும் போது வித்தியாசமாக நான் உங்களை சொல்றேன். சாட்சியாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட பர்சனல் லைஃப்ல ஒரு தாயாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் சகோதரிமார்கள், நான் இருவரும் கணவன் நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுங்க. பேசுறதே இல்லை. ஏன் பேசுங்க? சோதரட்டு இவர் வந்துடுறது, இல்லைன்னா விட்டுட்டு வந்துடுறது,
நான் மட்டும் போறேன் நீ மட்டும் வந்துடும் அப்படிங்கிறது அப்படிலாம் இருக்கவே கூடாது. மனைவி பிள்ளைகளை ஒருபோதும் விடவே கூடாது. பிரேயர் மீட்டிங்கா இருந்தாலும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இழுத்து வந்துடுவாங்க, இழுத்துறோம். முடியல, முடியாது. எங்க அவங்களால நடக்க முடியல, அந்த நரம்பு வலி, அந்த வலி, இந்த வலி, எந்த வழியும் மேல ஏற முடியல, எப்படியாவது ஏற்றி கொண்டு வந்துடும். அமேன் சொல்லுங்க. கவனத்தை போய் மரியாதை சிஸ்டர் இந்த மாட்டு நேர்த்தியை கொண்டு வந்துட்டார். அமேன் சொல்லுங்க. ஏற முடியல, கஷ்டம். ஆனா வீட்டுல மாடிப்படியில ஏறி தொலைக்கலாம், புத்தகத்தை வச்சு போடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. எல்லாமே சிஸ்டர் அப்படிதான் சிரிக்கிறாங்க. அவங்கள மட்டும் நான் சொல்லல, இங்க ஏற முடியாது பிரேயருக்கு. ஆனா மாடிப்படியில ஏறி துணியெல்லாம் நல்லா போட்டுறது, நல்லா துறகு அதெல்லாம் பண்ணுவாங்க. பிரேயருக்கு மட்டும் தான் வர முடியும். கால் வலிச்சாலும் வலிக்காட்டி எங்க வீட்டுல எடுத்துட்டு வந்துட்டேன். இழுத்தாலும் எடுக்காட்டி வந்தே ஆகணும். இழுக்கட்டு விடுங்க, அன்பை வெளிப்படுத்தும். நான் வந்து 2 கார்ல வந்துட்டேன், ஒரு கார்ல வந்துருக்கேன். என் கார்ல தான் கூட்டி வந்துருக்கேன். ஆனா எங்க பொழப்பு வந்து ரொம்ப சிக்கலான பொழப்புங்க. ஊழியர்களையும் கொண்டு வரணும், விசுவாசிலையும் கொண்டு வரணும். இங்க வந்து சேர்க்கிற பொறுப்பு, அதாவது உரலுக்கு ஒரு பக்கம் அடிங்க, மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடிங்க. எங்களுக்கு எத்தனை பக்கம் தெரியுமா? உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால வரை எப்பக்கத்தில் நெருக்கம், எப்பக்கத்திலும். ஆனாலும் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நான் மடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. வெளிப்படையான கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஊழியக்காரர்களா இருக்கிறீங்க. நம்ம நாம் கவனமா இருக்க வேண்டும். தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்து கோல்டு வசனங்க யோவான் 3:16 என்ன, அவர் அன்பை வெளிப்படுத்தி நாம் கெட்டு போகாமல் இருக்கிறதற்காக நட்சத்திரமை குடும்பமாக இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோல்டு வசனம் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவரவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அன்பு தான் அகப்பே அன்பு. என்ன அன்புங்க? அகப்பே. இந்த அகப்பே அன்பு தான் கணவன் மனைவிக்குள்ள வேண்டும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல தான் கணவன் மனைவிக்குள்ள அன்புதான் அது. இந்த அகப்பே அன்பு வேற, பிளியோஸ் என்று சொல்லப்பட்ட பிளித்தோஸ் என்று 2 வார்த்தை வருதுங்க. அந்த வந்து நேசித்தல், அது வந்து என்னதுங்க? நேசிக்கிறது வேற, அன்பு செலுத்தல். நேசிக்கிறதுனா ரைட் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். ஆனா அன்பு உண்மையிலே அகப்பே அன்பு உட்கார வச்சு மனைவி பக்கத்திலே நின்று சாப்பாடு போட்டு சாப்பிட்ற வரல விடாம, உப்பு இருக்கு உப்பு இல்லையே, நான் சாப்பிட்ட சாப்பாடு நீங்க சாப்பிட்டு செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு தான் ஆகணும், விடாம அன்பு செலுத்துறதா அகப்பே. பக்கத்திலே நிற்பாங்க சில மனைவிலாம், அப்படின்னு சொல்லுங்க, விடவே மாட்டாங்க. இது உண்மையில அப்படித்தாங்க. இந்த காலமெல்லாம் மாறி போச்சு. இப்போ சோறுக்கு போய் சாப்பிட்டியா அப்படின்னு, அதனால பரவாயில்ல, சோத்து சாப்பிட்டு செஞ்சு எனக்கு கொண்டு வாயான்னு சொல்லாம இருக்கிறாங்களே, அதே பெருசு. அப்படின்னு சொல்லுங்க. நிறைய வீடுல சமையல் நடந்து ஐயா மாதிரி தான் பண்றாங்க. தப்பு இல்லைங்க, அதனால அடிமையா இருக்கும். அடிமையாக வைக்கக்கூடாது. ஃப்ரீடம், அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்க வேண்டும். ஆனா பெண்கள் மாதிரி ஆண்கள் நாங்க வேலை செய்ய முடியாதுங்க. நிச்சயமா ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா துணி துவைச்சா வாஷிங் மிஷின் ஓடும், ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா சமையல்ல பாத்தீங்கன்னா மிக்சி ஓடும், ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டவ் இல்லைங்க, 5 பேனர் வந்துருச்சு. 5 பாத்தீங்கன்னா அங்க சிக்கன் ஓடும், அங்க ஓடும், அங்க பாத்தீங்கன்னா அரிசி ஓடும், போட்டு எல்லா வேலையும் முடிச்சு வந்துட்டாங்களா எல்லாமே வந்து வச்சிருவாங்க. ஆனா நம்ம அதுல வர போல, ஆனா நிச்சயமா நாங்க அப்படி செய்ய முடியாது. ஒரே வேலை தான் நாங்க செய்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரிகளுக்கு ஒரு கரங்களை தட்டுங்க, சகோதரிமார்கள் ஆமென் சொல்லுங்க. நல்லா தட்டுங்க. யாரும் வேலை செய்யவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவங்க மாதிரி யாரும் கோபப்படவே முடியாது. அதான் மாமா எல்லாம் 10 பேருக்கு முன்னாடி கல்யாண வீட்டுல ஒரு அம்மா உள்ள பார்த்தேன்னா போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அழகா வாங்கத்தான் வாங்க மாமான்னு சொல்லிட்டு வெளியில போய் வாய உனக்கு அறிவு இல்லை, என்ன எவ்வளவு ரேட் ஆகுது, எவ்வளவு நாள் ஆகுது, உனக்கு அறிவு இல்லை, அது இல்லை, நீ போடா வாடான்னு சொல்ற பெருசு அதையும் சொல்லிடுறாங்க. பிளீஸ் ரொம்ப கவனமா இருங்க. கிறிஸ்தவ உலகம் தான் நாம் சாட்சியா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்டியன் லைஃப்ல தனிப்பட்ட முறையில தாய் ஸ்தானம் நீ, தந்தை ஸ்தானம் நீ. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுடைய அன்பு என்ன சொன்னார்? ஏன்ட்ட நீ அன்பு கூறுறது போல ஓட்ட அன்பு கூறுப்பா மற்றவங்கள்ட்டையும். இது அன்பு, கிறிஸ்துமஸ் நாளிலே அன்பு, அதை நாம் கூற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது அங்கே நாம் பார்க்கும்போது ஒற்றுமை இருக்க வேண்டும்.
வாசிக்கலாம். இன்னொரு தகுதியை நான் சொல்லுகிறேன். அங்க அப்போஸ்தலர் 18:18 வாசிக்கலாம். வாசிங்க, அவ்வளவுதான் முடிக்க போறேன். சீக்கிரம் வாசிங்க. 18:18 இல்லையா? அவசரம். அப்போஸ்தலர் 18:18. பவுல் அநேக நாள் கொண்டு சகோதரத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டு எனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடினால் செங்கரையா பட்டணத்தில் தலைசோரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினார். சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினார். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவருடனே கூட போனார்கள். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவரோடு கூட போனார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. இந்த பிரிஸ்கில்லா ஆக்கில்லா எப்போதுமே 6 இடத்துல போட்டிருங்க. எத்தனை இடம் போட்டிருங்க பைபிள்ல? 6 இடத்துல போட்டிருங்க. இந்த 6 இடத்திலையும் எங்கேயுமே எப்பவுமே 2 பேரும் சேர்ந்து தான் போவாங்க. பவுலுடைய ஊழியத்தில் விடவே மாட்டாங்க, ஒன்றாத்தான் போவாங்க. இந்த லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்களா, 2 இணைந்து தான் இருப்பாங்க. ஒன்று செத்து போச்சுன்னா அது சாப்பிடவே சாப்பிடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. டால்பின் தெரியுமா? டால்பின் வைபட்டில் இருக்கா? பரவாயில்ல, வைபட்டில் டால்பின் இருக்கா? ரொம்ப சந்தோஷம். இல்லையா சொல்லுங்க. இதுவும் ஆண் டால்பினோ பெண் இல்லை என்றால் நீந்தாது சர்க்கஸ் செய்யும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திலே நீங்கள் ஒன்றாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய சமாதானம் நமக்கு ஒற்றுமை ரொம்பவும் முக்கியம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த ஒற்றுமையிலே அவர்கள் பிரிந்து வாழுகிறார்கள். தனித்தனியாக படுக்கை, தனித்தனியான ஜெபம், குடும்ப ஜெபம் போய்விட்டது. குடும்ப ஜெபம் போய்விட்டது. இணைந்து அவர்கள் ஜெபம் பண்ணுவதில்லை. பல சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ உலகமானது பல சூழ்நிலையிலே பிரிந்து போய் கொண்டிருக்கிறது. ஒருவர் பார்த்தீங்கன்னா அவர் மேட்சாக எப்பவுமே கணவன் மனைவி மேட்ச் ட்ரெஸ் தாங்க. செருப்பு முதல் கொண்டு வாட்சி முதல் கொண்டு எல்லாமே கணவனுக்கு என்ன ட்ரெஸ் அவங்க தான் அப்படியே கலர்ல அப்படியே வருவாங்க. ஒன்னா தான் வருவாங்க. எல்லாம் ஒரே ட்ரெஸ், எல்லாமே ஒன்னா இருப்பாங்க. ஆனா வீட்டிலே குடும்பத்திலே அவர்கள் ஒற்றுமை கிடையாது. பலவிதமான சண்டைகள். பிள்ளைகள் எப்படி நம்ம எப்படி இருக்கிறோம், பிள்ளைங்க அப்படியே இருப்பாங்க. நாம எப்படி கெட்டவார்த்தை தூக்கிறோம் அதுவும் நம்ம அப்படியே. நீங்க எப்படி கீழ்படினா தாயை போல பிள்ளை நூலை போல. ஆமென் சொல்லுங்க. தகப்பன் எப்படியே பிள்ளையும் எங்களுக்கு அவங்க மட்டும் உங்களுக்கும் சொல்லணும்ல. நிச்சயமா. ஆமென் சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான். அப்படி போலவே இந்த ஒற்றுமையிலே இவர்கள் 2 பேருமே மிகவும் கவனமாக காணப்பட்டிருந்தார்கள். அங்கே பாருங்க, அப்போஸ்தலர் 18:3 கூட அவர்கள் வேலை செய்வதில் ஒற்றுமை, பவுலுக்கு ஊழியம் செய்வதில், அவர் ஊழியத்தில் கொடுப்பதில் ஒற்றுமை, எல்லாவற்றிலும் அவர்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை அவர்கள் முக்கியப்படுத்தினார்கள். வாசிக்கலாம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடினாலே தங்கி வேலை செய்து கொண்டு வந்தார். இதுல என்ன பார்த்தீங்கன்னா, வேலை செய்யறதுக்குள்ள 2 பேரும் ஒற்றுமைதான். இருவரும் சேர்ந்து அவர்கள் எந்த வேலையுமே செய்து முடித்தார்கள். அப்போது பவுல் அங்கே போய் கடந்து சென்று அந்த ஒற்றுமையை அவர் பார்த்தார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் சண்டைகள், பிரச்சனைகள், டைவர்ஸ் தான் இப்ப நிறைய வந்துருச்சுங்க. அவன் ஒருத்தர் கேட்டார், இந்த அம்மா எப்ப 6 மாசத்துல டைவர்ஸ்ங்கிறார். நான் அவருக்கு சொன்னேன், இங்க பாருங்க, வாக்கு என்ன வாங்கினீங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட நாங்கள் வாக்கு வாங்குறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் தாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் நம்ம யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றோம். இப்போ 6 மாசத்துல இவ கீழ்படியவே மாட்டாங்க. அவன் என்ன சொன்ன, அன்பு செலுத்தவே மாட்டாங்க. 2 பேருக்கும் உள்ள அதுதான். நான் சொன்னேன், இந்த பாருங்க, மரணம் நம்மை நல்லா கவனிச்சுக்கணும். மரணம் இங்க கவனிங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரை நம்ம பிரிக்க கூடாது. கரெக்டா? ஒரு குச்சி எடுப்போம் அப்படின்னு, குச்சி எடுத்து இவங்க கையில கூட இவங்களை சாகிற வரைக்கும் அடி, செத்து போட்டோம், அப்புறம் மேல் பிரிச்சாச்சு. இல்லை நீங்களாச்சும் அடிங்க, செத்தா தானே பிரிவு. சாகிற வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரே பிறர் முகம் பார்க்க கூடாது. பிறர் முகம், ஆமா, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியவே மாட்டான். அடுத்தவங்களுக்கு கீழ்ப்படியும். சொந்த புருஷன் எது சொன்னாலாக அது தப்பு. நீ என்ன சொல்றது? எது சொன்னாலும் சரி, கீழ்ப்படுகிறதே கிடையாது. அன்பு
ஒற்றுமை குறைந்து போய்விட்டது. மற்றவர்கள் சொன்னா கீழ்ப்படிவோம். அப்படி போலவே இந்த நாளிலே ஒற்றுமையை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்திலே கடந்து வந்த நோக்கமே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த தேவனாக இருந்தது. பாருங்க, இதெல்லாம் ஆவியானவர், பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவர் மூன்றுமே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அந்த வார்த்தை கிருபையினால் சத்தியத்தினால் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். 14வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1:2, ஆதியிலே தேவன் இருந்தார், அது வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை ஒளியாக வந்தது பரிசுத்த ஆவியானவர். அந்த வார்த்தை 14வது வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஒற்றுமை. பிலிப்பு கேட்டார், பிதாவை காரணம் என்னை, பிலிப்பி நான் இவ்வளவு நாளா கூட இருக்கும்போது பிதாவை என்னை கண்டவன், ஹோலி ஸ்பிரிட் மூவரும் இணைந்துதான் செயல்படுறாங்க. கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட கர்த்தர் இந்த உலகத்திலே கடந்து வந்து தன் ஒற்றுமையை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. நாமும் அந்த ஒற்றுமையை, ஐக்கியத்தை, கணவன் மனைவி ஐக்கியம், குடும்ப ஐக்கியத்தை நாம் வெளிப்படுத்தி அநேகருக்கு தேவ அன்பை இந்த நாளில் எடுத்து கூற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நாம 3வது வாசத்தை முடிக்கலாம். 1 பேதுரு 3:6-7 வாசத்தை முடிக்கலாம். 1 பேதுரு 3:6-7 வாசம். ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாதிருந்தீர்களானால் வாசிங்க, அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவர் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறார்களால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படி. நீங்க செய்ய வேண்டிய சாக்கார் வச்சிருக்கீங்க. எல்லா பகுக்கமும் இரும்பு தாங்க, உலோகத்தினால் உருவானது. கண்ணாடி மட்டும் ஏன் லேசா வச்சிருக்க? அது பார்த்தா தான் ஓட்ட முடியுங்க, அது போனா தான், அதில் இருந்தா தான் நம்ம போய் சேர முடியுங்க. அந்த கண்ணாடி மனசு. அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணாடி இல்லாம படிக்க முடியாது. நிறைய பேர் கண்ணாடி போட்டீங்க, நானும் சீக்கிரம் போட போறேன். ஆமென் சொல்லுங்க. கண்ணாடி போடுறோம், கண்ணாடி இல்லாம படிக்க முடியாது, கண்ணாடி இல்லாம செய்ய முடியாது, கண்ணாடி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. கண்ணாடியில நம்மனாச்சும் யாரும் போய் பார்த்துக்கலாம், சும்மானாச்சும் இப்படி பார்ப்போம். அப்படி புடவை நல்லா கட்டியிருக்கோமா, வேஷ்டி நல்லா கட்டியிருக்கிறோமா, டை அடிச்சது எப்படி இருக்கிறது, இல்லை வெள்ளையில தெரிகிறதா, சாருக்கு பிரச்சனை இல்லை, சீர்க்கு தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய. அது முக்கியமான அவசரம் பாருங்க. நம்மோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். நான் சொல்ல புரிஞ்சா புரியுது? நித்திய ஜீவனை அப்படின்னா பரலோகம் வரை கூட்டு போய் சேர்க்கிற வேலை பெண்கள் வேலை, ஆண்கள் வேலை, 2 பேருடைய வேலை. நீங்க கீழ்ப்படியணும். நாங்க என்னன்னு விட்டு போயிடக்கூடாதுங்க. அங்க போயிட்டு கூட்டி போய் சேர்க்கிற வேலை. உவாசத்திற்காக பிரிந்து வாழாதீங்க. ஒருவேளை உவாசம் அம்மா இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறீங்க, உவாசத்தை விட்டு பிரிந்து, அதுதான் அதுக்கு மேல் பிரிந்து ஒன்றாதான் இருக்கணும். நீங்க படுக்கையிலே ஒன்றாத்தான் இருக்கணும், போகும்போது ஒன்றாத்தான் இருக்கணும், பிரித்து பிரித்து இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது ஒன்றாத்தான் இருக்கணும். கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. பிலிப்பியர் 2:7-8 இந்த கிறிஸ்துமஸ் நாளே வந்திருக்கிற தேவஜனமே, அவ்வளோ பெரிய அன்பின் குமாரன், அவர் தேவனுடைய சொரூபமாய் இருந்தும் கூட அதை பொருட்படுத்தாதபடி நம்மை மீட்கும் பொருளாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் அவர் வந்தார். ஹல்லேலூயா. வாசிங்க. நம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின்
மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி மரணம் பரியந்தமும் கீழ்ப்படிவதாகி தம்மை தாமே தாழ்த்தினார். கிறிஸ்துமஸ் வசனம் இது முக்கியமானது. ஆமென் சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியவனாலே பாவம் செய்தார்கள். ஒரு தேவதூதன் அனுப்பியிருக்கலாம், ஒரு ஏஞ்சல் அனுப்பியிருக்கலாம், அது யாராவது அனுப்பியிருக்கலாம். இதுல போடுங்க, சைலன்ஸ் கொடுங்க. யாராவது அனுப்பியிருக்கலாம். யாரும் அனுப்பினால் மணமக்களை மீட்டுக் கொள்ள முடியாது. திருத்துவத்தில் ஒருவராக தேவனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அவர் கீழ்ப்படிந்ததை இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பிள்ளைகள் நல்லா கவனிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். புருஷன் அன்பு செலுத்த வேண்டும். கீழ்ப்படிதல் என்று சொன்னால் அடிமை அல்ல. எப்ப பார்த்தாலும் அடிமையாக வேலை வாங்கிறது. எப்ப பார்த்தாலும் அநேக குடும்பங்களில் பெண்கள் அடிமையாக வச்சிருக்கிறாங்க. அடிமையாக ஆண்களை அடிமையாக வச்சிருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஆண் ஒருத்தர் சொல்றாரு, நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். என்ன என் வீட்டுல புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, குரங்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன எப்படி சொல்றீங்க? குரங்கு யாருன்னு மனைவி எப்படி, சிங்கம் யாருன்னா என் பிள்ளைக்கு. உண்மையிலங்க ரயில்வேல கம்யூனிஸ்ட் இன்னும் எனக்கு யாரும் சொன்னது இருக்குங்க. 12 மணிக்கு மேல சைலன்ஸா போய் பென்ஷன் வாங்குறாங்க. மெதுவா படுத்துட்டு காலையில குரங்கு கடிக்குது, மனைவி குரங்கு. அமேன் சொல்லுங்க. இல்லையா? சிங்க பிள்ளைகளாம் குதறது கீழ்ப்படியறது இல்லை. அப்பா ரொம்ப கவனமா இருக்காங்க. நாம் கீழ்ப்படிந்து குடும்பத்தை சாட்சியாக இந்த உலகத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். நிறைய இடத்துல பிரசங்கத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு பிராமின் சாட்சி சொன்னாங்க. ஐயா பிராமின் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் வாழ்க்கையில நானே என் குடும்பம் கணவரும் அடித்துக் கொள்வோம், சமாதானம் இல்லை, குடித்துக்குவார். இப்படி டைவர்ஸ் நிலவில் போயிட்டோம். பக்கத்துல இருந்த ஒரு சகோதரி சபைக்கு போறவங்க அந்த அன்பை எனக்கு காமித்தாங்க. கணவன் அடிச்சாலும் கூட வெளியில சொன்னாங்க, நீங்க உண்மையாக கணவனுக்கு கீழ்ப்படித்திருங்க, உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து அவர் மனதிருவான அந்த வார்த்தையை அந்த அம்மா ஏற்றுக்கொண்டு அடிச்சாலும் கூட ஜெபத்தில் வச்சுக்குவாங்க. பக்கத்துல வந்து அந்த அம்மா கேட்கலாம், அவங்க இல்லை நான் தலானியை தான் நானா அடிச்சேன், என் வீட்டுக்கு அடிக்கல. அன்னையில இருந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாங்க. தன் கணவரை பத்தி எதுவுமே சொல்றது இல்லைங்க. இன்றைக்கு அவர் குடும்பம் முழுவதும் ரசித்து அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. இல்லையா சொல்லுங்க. கூட வந்தவங்களா இருக்கிறாங்க. அந்த அன்பு தான் நமக்கு அடிமையாக கூடாது. சில பேர் அடிமையாக இருப்பாங்க. அவங்களுக்கு உரிமையை கொடுத்து விட வேண்டும். அதாவது இப்ப குழந்தை பிறந்துருச்சுங்க, அண்ணாள் வந்து அந்த பஸ்கா பண்டிகையில் போய் குருத்தனை செலுத்தணும். இப்போ வந்து எல்கானா கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அந்த அம்மா சொல்லிருச்சு, நீ இப்போ கூப்பிட்டதுக்கு நான் வர முடியாதுங்கய்யா, நான் வந்து பிள்ளைக்கு பால் மறக்கிற வரைக்கும் நான் கொடுத்து, நல்லா கவனிச்சுங்க, பிள்ளைக்கு பால் மறக்கிற வரைக்கும் பிள்ளைக்கு பால் கொடுத்து முடித்து அதுக்கப்புறம் தான் வருவேன், இந்த வருஷம் நான் வர முடியாட்டாங்க. எப்படி நான் சொல்றது நீ கேட்கலாம், நான் சொன்னதை வரணும். சில ஆம்பளைங்க கோபம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க பெண்கள்லாம். சொல்லுங்க எப்படி நீ கேட்கலாம், அடிக்கிறது. இன்றைக்கும் அமிதமாக விசுவாச குடும்பத்துல புருஷன் பெண்களை அடிக்கிறாங்க. இதுதான் பரவாயில்ல. பெண்கள் புருஷன் அடிக்கிறாங்க தெரியுமா? அவன் அவன் சகோதரி உண்மையில நான் எடுத்துக்காட்டா தவறு செஞ்சுக்கிட்டாலும் கூட அந்த வசனம் பாருங்க, நீங்க 1 சாமுவேல் 1:21-22 நான் அதாவது சாய்ஸ் கொடுத்துருந்தேங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் அடிமையை வைக்கக்கூடாதுங்க. சரி ரைட்டு போக்கே, நீ போயிட்டு வாங்க, இல்ல வந்துதான் ஆகணும், போய்தான் ஆகணும், இல்ல நீ போ, அப்படி இல்லை. ஒருவருக்கு விட்டு கொடுத்து அவர்கள் அந்த அன்பை எதுக்கு சொல்றேன்னா, மனைவி இன்றைக்கு அமிதமாக எதுவும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு அடிமை. கணவரும் எது ஆலோசனை, நல்ல ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் கீழ்ப்படிதல். அதுதான் அந்த வசனம் அருமையான வசனம் பாருங்க. அடுத்து வாசிங்க. அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும்படியையும் பொருத்தனையும் செலுத்தும்படியாக வீட்டார் அனைவரோடு கூட போனார். வீட்டாரும் அனைவரோடு போனார். அண்ணால் கூட போகவில்லை. நல்லா கவனிச்சுங்க. அண்ணால் கூட போகவில்லை. எல்லா நேரத்திலும் வந்து அமிதமாக, நான் எதுக்கு சொல்றேன்னா, சுதந்திரம் மனைவிக்கு கொடுங்க, அடிமையாக்காதீங்க, கணவனுக்கு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. இதுதான் விட்டு கொடுத்தல்.
வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு பிள்ளை பால் மறந்த பின்பு கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் உன்னை கொண்டு போய் விடுவேன் என்று புருஷனிடத்தில் சொன்னார். புருஷனிடத்தில் சொன்னார். வாசிங்க. அப்பொழுது அவள் புருஷனாய் எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அதாவது கர்த்தர் அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யும். வெற்றி விட்டு போடுங்க. கணவன்மார்களும் தட்டா புட்டான்னு போட்டு மிலிட்டரி ரூல்ஸ் மாதிரி போடக்கூடாது. என்ன சொல்லுங்க? பெண்களும் ரொம்ப கவனமா இருக்க, கொஞ்சம் தாழ்மையா அவங்க கேட்டாங்க பாருங்க, கொஞ்சம் தாழ்மையாக நம்மளும் அவங்க சண்டை போடக்கூடாதுங்க. அதாவது தேவனுடைய சமூகத்திலே சண்டையே இருக்கக்கூடாதுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 33 வருஷத்துல நீங்க சண்டை போடுறீங்களா என்னன்னு தெரியல. எத்தனை பேர் சண்டை இன்னைக்கு பெந்த போஸ்ட் வட்டாரத்துல நான் ஒரு இடத்துல கேட்டேன், கல்யாணத்துல சண்டை போடாதவர்கள் கை தூக்குங்க அப்படின்னு. பாஸ்டுங்க கூட தூக்குறாங்க. பாஸ்டுங்க கூட யாரும் தூக்குறாங்க. நீங்க தூக்குறீங்க, சண்டையை போடல, கை தட்டுங்களா? சண்டை போட்டு உண்மையாக சண்டை போட்டாலும் அப்படி கோபம் விட்டுருங்க. சில பேர் அப்படியே சும்மா தட்டுவாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, எங்க வீட்டுக்கார ரைட்டா என்னை டச் பண்ணா தான் எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு வருது அப்படிங்கிறாங்க. அப்படி டச் பண்ணணுமா? டச் பண்ணா அன்பா ஒரு அடி கொடுக்குது. அன்பா உண்மையில அதை ஒருத்தர் சொல்றாங்க. என்ன எப்படி சொல்றீங்க? அன்பா அணைக்கிறது. அன்பு வந்து வம்பு இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தா ஆல்வேஸ் வம்பு, ஆல்வேஸ் வம்பு, சண்டையே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலே குறைகள் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே சகரியா எலிசபெத்தை போல அவன் சண்டையே வரல, பிரச்சனையே வரல, காலத்துக்காக காத்திருந்தாங்க. கிறிஸ்துவின் பிறப்பிலே முன்னணியாக யோவான் சண்டகர் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஃப்ரீடமா விட்டு கொடுக்க வேண்டும், நாம் மன்னிக்க வேண்டும், தேவ சத்தத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்திலே அவங்களுடைய வெளிப்படைத்தன்மை எல்லாருக்கும், கணவன் மனைவி பாருங்க, ஒரு வெளிப்படுத்து செல்பன் கூட வெளிப்படுத்த வீட்டுக்கார அம்மா மட்டும் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கோம். ஆனா நம்ம போன மட்டும் எடுத்து என்ன பண்ணிருக்காரு, யார்கிட்ட பேசுறாரு, யார்கிட்ட கொடுத்துருக்காரு, இவர் போன மட்டும் என்ன இந்தமா மட்டும் இருக்காரு. பிள்ளைகள் அப்படித்தான் போனவங்களே நான் போட்டுருவேங்க. என் பசங்களை எடுத்து பார்ப்பேன், அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இது பாஸ்வேர்டு போட்டுருப்பாங்க. அப்படின்னு சொல்லுங்க. சரிக்கா? பிள்ளைங்களை நல்லா கவனிச்சு கவனமா இருக்கு. இந்த பாஸ்வேர்டு கீஸ்வேர்டு அந்த வேர்டெல்லாம் விட்டுருங்க. உண்மையாகவே செல்போன் ஓப்பன்ல இருக்கணும். ஆனா வெளிப்படைத்தன்மை தான். ஆமென் சொல்லுங்க. எதா இருந்தாலும் இன்றைக்கு வந்து கல்ச்சர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கல்ச்சர் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, குடும்பம் சிதறி போய் நிற்கிறது எல்லா குடும்பம். ஆகவே இந்த நாளிலே சமாதானத்துக்கு தேவன். ஹல்லேலூயா. லூக்காஸ் சுவிசேஷம் 1:13-14 இது பூமியிலே சமாதானம். சண்டை போடக்கூடாது. கணவன் மனைவி என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடாதீங்க, அடிக்காதீங்க, சாட்சியா வாழுங்க. கிறிஸ்துவ குடும்பம், பெண்டிகாஸ்ட் குடும்பம், பிள்ளைகள் நீங்க வந்திருக்கீங்க 2-3 பிள்ளைங்க, கீழ்ப்படிங்க அம்மா அப்பா சொல்றதுக்கு, அப்பதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்ல கேள்விப்படிய மாட்டேன். கேள்விப்படினா இரு, வேலையே போக முடியாது, நீ வேலையே போக முடியாது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அங்கே பாருங்க 13-14 உன்னதத்து தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனிதர் மேல் உண்டா. ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு தேவன், சண்டைக்கு தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஒரு அதாவது ஒரு டிரான்ஸ்பிரேஷன் இருக்குங்க, வெளிப்படைத்தன்மை இருக்கு. வெளிப்படைத்தன்மை இன்னைக்கு குறைஞ்சு போச்சுங்க. எல்லாம் மறைஞ்சு வர்றாங்க. கணவனுக்கு தெரியாம காரியம், வீட்டுக்காரருக்கு தெரியாம, இப்படி அவர்கள் வந்து ஒரு மன்னிக்கிற தன்மையும் இல்லை. மன்னிக்க 2வது ஒரு தவறு நினைச்சு என்ன இருந்து மன்னிச்சது. கோபம் சூரியன் மறைஞ்சு. காலையில கோபப்படுறீங்கன்னா சாயந்தரம் பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்கறேன்னா ஒரு முத்தம் கொடுத்துறேன்னா, இல்லாட்டி சாரி இருக்கணும், ஒரு சேரி இருக்கணும், இல்லாட்டி ஒரு சரி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், 3 நாளா வண்டி அப்படியே பேசாம ஓடுதியாங்க. ஒன்னும் போனவங்களும் ஒரு சாரி இருக்க, ஒரு சேரியை எடுத்துட்டே போயிருக்க. சாரி இருங்க, இல்லாட்டி ஒரு சேரியை காட்டுங்க, அடுத்து சரி இருங்க, அவ்வளவுதான் வேலை முடிச்சு. சாரி சரி முடிச்சாருங்க, பார்த்தாங்க, சாரினாரு, புடவை காட்டினாங்க, சரினாங்க, அவ்வளவுதான் வேலை முடிச்சு. காலையில ஒற்றுமைட்டாங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் 2 பெட்டார்
2 பெண். என்னதான் நீ பெண்களை அப்புறம் இது பண்ணீங்கன்னா தனியா தான் கொடுக்கணும். அவன் இல்லையா சொல்லுங்க. அப்படி குறைவுகள் கூட வெளிப்படைத்தன்மை இருக்கணும். மன்னிச்சிடணும். மன்னிக்காம இருக்கக்கூடாது. சண்டையை வேணாம். நாம் மன்னிக்க வேண்டும், தூக்கி விட வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஒருவருக்கு மன்னிக்க அமைச்சு காரணம் காட்டக்கூடாது. இவங்க தான் காரணத்துக்கே. அந்த ஒரு என்ன சொல்றாருன்னா, ஐயா என் வீட்டுல சண்டை வர்றது என் மனைவி தான். போய் உட்கார்றையா, அவன் சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா வெறும் அரிசியா இருக்கு. நான் கேட்டேன், என்ன இப்படி இருக்குமா? நான் பேசக்கூடாது, போடுறதான் சாப்பிட்டு. உப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அவர் சொல்லி சொல்லி சூடு இல்லை சொல்றது இல்லை. உப்பா இருந்தாலும் எதாவது திட்டு வந்துடுங்க, அவருக்கும் சொரண போயிடுச்சுப்பாரு. அதாவது நம்ம தவிர அவங்களாலதான் பிரச்சனை வரும். பெரும்பாலும் பெண்கள் வீட்டை கட்டுகிறாங்க. பெண்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கும். நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, உலகம் வெண்டிகாசு உலகமும் குடும்பம் சீரழித்து கொண்டிருக்கிறது. இவங்க சமையலை தான் நம்ம சாப்பிடணும். குறை சொல்லிடக்கூடாது. உப்பு இருக்கு, உரப்பு இருக்கு, சுகர் இருக்கு அப்படின்னு. சுகர் இருக்கவங்களுக்கு பொதுவாக டேஸ்ட் தெரியாது. நம்ம சொன்னோம்னா நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் செய்யறதான் செய்யணும். உண்மையில சுகர் இருக்கவங்களுக்கு டேஸ்ட் தெரியாதுங்க. கொஞ்சம் கணவர் மாதிரி சொன்னா தெரிஞ்சுக்கங்க, இல்லை மனைவி மாதிரி சொன்னா தெரிஞ்சுக்கங்க. குற்றத்தை ஒத்துக்கிறதே இல்லை. குற்றத்தை ஒத்துக்கிறோம். ஆதாம கேட்டார் என்ன அப்படின்னு, நீ கொடுத்த அந்த ஏவாள் தான். ஏவாளர் கேட்டா என்ன அப்படின்னு, நீ கொடுத்த அந்த சர்ப்பம் தான். குற்றத்தை ஒத்துக்கிறவே மாட்டாங்க பெண்கள். அப்படின்னு சொல்லுங்க. ஆண்கள் மட்டும் என்ன எங்கேயா போயிட்டு வந்த அப்படின்னா, போயிட்டு வந்த வேற இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஒத்துக்கணும். ஆனா நம்ம ஒத்துக்குங்க. உண்மையா இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பெற்ற ஆபிரகாமையும் உங்களுக்கு ரெண்டும் கலந்தே கொடுத்துருங்க. செய்தியில என்ன கேட்டீங்கன்னா, கிறிஸ்து நாளிலே தேவ சமூகத்திலே அன்பு செலுத்துங்க, ஒற்றுமையா இருங்க, கீழ்ப்படிங்க, மன்னிங்க, சண்டை போடாதீங்க. ஒரு வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் சாட்சியாக கர்த்தருக்கு சகரியா எலிசபெத்தை போல என்ன செய்யுங்க, ஊழியம் செய்ய வேண்டும். அந்த வசனத்தை மாத்திரம் நீங்க வாசித்து முடிச்சிடணும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5:6 சகரியா எலிசபெத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதுங்க. இருவரும் தேவனிட்ட கற்பனைகள் பிரமாணங்களை சரியாக கடைபிடித்தார்கள். லூக்கா 1:5-6 இருக்கிறதுங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்ததுங்க. அதை பத்தி கவலை இல்லை. அவருடைய கற்பனை கட்டளைகள், தேவனுடைய சித்தம், ஊழியம் செய்யறது, பலிபீடம், ஆராதனை ஒழுங்குகள், 2 பேருமே ஊழியக்காரங்கள கணவருக்கு உதவி செய்யுங்க. சும்மாவே உட்கார்ந்துருக்காங்க வீட்டுல. ஆலயத்தில் கூட்டுறது, பெருக்கிறது, தேவ சத்தத்தை செய்யுங்க. அவருக்கு குறைவு இருந்ததுங்க. அந்த குறைவை தேவன் நிறைவாக்கி வெகு நாளுக்கு முன்பாக குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், திருமணமாகாம இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கு. ஆலயத்துக்கு முக்கிய இடம் கொடுங்க. ஆலயத்தை செய்து முடிங்க, ஆலயத்தை கட்டுங்க, ஆலயத்துக்கு உதவியா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை நீண்ட நாள் கழித்து நிறைவாக்கினார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த வாக்கு தத்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் 70ஆம் வசனம் வாசிங்க சார். 1:70 வாசிங்க. 1:70. இந்த சார் வாசிங்க சார். ஆமா வாசிங்க. இல்ல 1:70 சார் வாசிங்க. தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைந்தருளி, தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் நல்லா கவனிச்சு, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் பாருங்க. ஊழியம் எப்படி இருக்குன்னா, பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய மற்றவர்களுவேன் என்று வாசிங்க. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே நமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற நம்முடைய சத்துருக்கள் இருந்து நம்மை பகைக்கிற யாருடைய கைகளில் இருந்தும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தி
இல்லற வாழ்க்கையிலே சகோதரியும் சகோதரன் உங்களுக்கு சொல்ற ரெண்டு பேரும் எந்திரிச்சிருக்காங்க. சகரிய எலிசபத்தை போல தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. நீங்க ஊழியத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய அழைப்பு இல்ல, தேவனுடைய திட்டம். தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. ஒரு மனிதன், ஒரு ஊழிய குடும்பம் விடுதலையோடு உண்டு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பயம் இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீதியோடு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. மாத்திரமல்ல, நீங்கள் ஊழியம் செய்ய போற இடத்துல இந்த 3 வருஷத்துல போட்டிருக்க சொல்ற ஒவ்வொரு ஊழியக்காரோட குடும்பத்திற்கும் சத்துருடைய கையிலே பிடிபட்டிருக்கிறவர்கள், அடுத்தபடியாக எதிராளி பிள்ளி சுனைகள் கட்டுகள் எதிராளிகளில் மாட்டிருக்கிறவர்களை விடுதலை செய்யும்படியாக ரட்சணிய கோப்பை தாவீதின் வம்சத்திலே கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் அவிதமாக இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் நாள் நியூ இயரிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் வருஷத்தை நன்மையினால் முடி சொல்லுவார். ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் பலவீனங்களா இருக்குங்க. ஐயோ இந்த வருஷம் அப்படியாச்சு இப்படியாச்சு, கைவிட்டுட்டாரு, அப்படியாச்சு, நம்ம நினைச்சதெல்லாம் இல்ல, அதெல்லாம் என்னுடைய பலவீனம் தாவீது சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் உன்னதமானவருடைய வருஷத்தை அவருடைய கருத்திலே நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அது 11 மாசம் பலவீனம் போராட்டம் அதெல்லாம் விட்டுருங்க. புது வருஷத்திலே கர்த்தர் உங்களை குடும்பமாக சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு செலுத்துங்க. தனிப்பட்ட முறையில் பிரசன் லைஃப்ல உண்மையா இருங்க. ஆமென் சொல்லுங்க. நேசிங்க, ஒற்றுமையா இருங்க, மன்னிங்க, கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே நாம் தான் புதிய எருசலேமாக காட்டுவோம். ஹல்லேலூயா. அடிமையாக யாரையா வைக்காதீங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்க கணவன் மனைவிக்கு. ஆமென் சொல்லுங்க. எதையும் மறைக்காதீங்க. அருமையான சாரையும் சகோதரியும் அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வர்ற காலத்திலே இருவரும் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய உங்களை நான் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 எல்லா கர்த்தரை சுந்தரிப்போம். தேவனை